மக்களே, நடிகர் ஜீவாவின் தந்தையும் மற்றும் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ப்ரொடியூசருமான ஆர்பி சௌத்ரி அவர்கள் ராஜஸ்தான்ல நடந்த கார் விபத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தியை முந்தா நேத்து நம்ம நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் அதை பார்த்திருந்தாங்க. சரி, இவ்வளவு வியூஸ் போயிருக்கு, கமெண்ட்ல அவங்களுடைய வருத்தங்கள் எந்த மாதிரி இருக்கும், எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போய் செக் பண்ணா ஒட்டுமொத்த மக்களும் நடிகர் ஜீவாவை கழுவி ஊத்திருக்காங்க. என்னடா இங்க ஒரு மனுஷன் அப்பாவை இழந்துகிட்டு அழுதுகிட்டு இருக்காரு, மக்கள் ஜீவாவை ரொம்ப பிடிக்கும்ல, அவங்களுக்கு ஆர்பி சௌத்ரியும் பிடிக்கும்ல, அப்ப ஏதோ ஒரு வகையில வருத்தத்தை தெரிவிச்சிருப்பாங்க, அழுகாதீங்க ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி அடிச்சு எல்லாருமே கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு கசப்பான உண்மை வெளியே தெரிய வந்தது. இப்ப என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, கரூர் சம்பவம் யாராலையும் மறக்க முடியாது. அங்க நடந்த அந்த கூட்ட நெரிசல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, அங்க இருந்து அமைச்சர்கள் வருதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் போச்சு. அங்க வச்சுதான் கரூர் அமைச்சர் பாலாஜியும் சரி, அப்புறம் அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் சரி, அங்க இருந்துகிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா சொன்னேனடா அப்படி சொல்லிட்டு அழுதாரு. அந்த ஒரு பர்டிகுலர் சம்பவம் பாத்தீங்கன்னா பெரிய ட்ரெண்ட் செட்டர் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட மக்கள் அதை மீம்ஸ்ல போட்டு கிழிச்சாங்க. நிறைய பேர் அந்த டைலாக சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க, ரீல்ஸ்ல போட்டு கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மக்களுடைய ஒரு இதான் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நடிகர் ஜீவாவுடைய அந்த சம்பவத்துக்கு அப்புறமா வந்த தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட ட்ரெய்லர்ல இந்த டைலாக வச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன்ல அந்த படத்தோட கடைசியில அந்த தம்பி ராமையா இவங்க அப்பாக்கு அவங்க அப்பாக்கும் சண்டை தொட்டி உடைஞ்சு எல்லாம் அப்படியே சேரி சகதிமாகும் போது ஜீவா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா சொன்னேனடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்ற மாதிரி அந்த காட்சிகள் அமர்ந்துச்சு. சோ அந்த கரூர் சம்பவத்துல அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன டைலாக் சொன்னாரோ அந்த டைலாக் இந்த படத்துல வச்சிருந்தாங்க. அது மக்கள் மனசுல பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. சோ தாவேகா அந்த கட்சியினுடைய ரோட் ஷோ அப்பதான் இந்த எல்லா சம்பவங்களும் நடந்துச்சு. சோ அப்ப அத்தனை மக்கள் உயிரிழந்ததை பார்த்துக்கிட்டு திமுக கட்சியில இருந்து ஒரு அமைச்சர் 2 அமைச்சர்களுமே ஸ்பாட்டுக்கு உடனே அங்க சில விஷயங்கள் பண்ணி மக்களுக்கான ஆறுதல் சொல்லியிருந்து அவங்க ஏதோ சில பல ஸ்டெப்ஸ்களை முன்னெடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு நடிகரா ஜீவா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கரூர்ல நடந்த சம்பவம் என் மனசுக்கு வேதனை அளிக்கிறது, இனி வரும் காலங்கள் மாதிரி நடக்காம இருக்கணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆறுதல் சொல்றேன், இனிமேல் மக்கள் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டோ அவர் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னா அது ஒரு வாஸ்தவம். சரிப்பா, ஜீவா ஒரு ஆறுதல் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் பண்ணாம படிச்சு சொன்னேனேடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு டைரக்டா அந்த டயலாக தூக்கிட்டு போய் படத்தோட லாபத்துக்கும் படத்தோட வின் பண்றதுக்காக போயிட்டு வச்சு ட்ரெண்ட் செட்டா கிரியேட் பண்றது எந்த ஒரு விதத்துல ஒரு நடிகருக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ ஒவ்வொரு சுற்று முடிவுகளையும் தாவேகாவினர் அதிக வாக்கள் பெற்று வித்தியாசத்துல அந்த முன்னிலையில இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்ட உடனே எல்லா மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. சூப்பருங்க, விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ பொதுமக்கள் என்னதான் சேரப் பண்ணாலுமே நடிகர்கள் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜீவா தான் முதல் முறையா அவங்க வீட்டுல இருந்து வெளியே வானத்தை பார்த்து சூப்பர் அப்படி சொல்லிட்டு விசில் அடிச்சு விஜய் அவர்களுக்கு சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று கிளிப்பிங் போட்டிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்ப அந்த கமெண்ட் செக்ஷன்ல பொதுமக்கள் அதை குற்றம் சாட்டி, விஜய் அவங்களுக்கு விசில் அடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணல, கரூர்ல 41 பேருக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததுக்கு நீ அந்த டைலாக் தூக்கி போட்டு இது பண்ணல, இப்போ உங்க அப்பா போய் சேர்ந்துட்டார்ல, இப்ப விசிலரா பாப்போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிருக்க கூடாது. பட் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் மக்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னென்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, விசில் அடிச்சு கொண்டாடுங்க ஜீவா ப்ரோ. ஆனா அதுக்கப்புறமா சூனியக்காரர் உனக்கு விசில் அடித்தால் சூனிய சக்தி விளையாடி விட்டது, தாவேகாவினரை தீய சக்தி அப்படின்னு இருக்காரு, தாவேகாவுக்காக நீங்க விசில் அடிச்சீங்க, அதனாலதான் ஒரு தீய சக்தி உங்க குடும்பத்துல விளையாண்டுருச்சு அப்படின்னு மக்கள் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா வண்டி வரும்போது, அதாவது ஆர்பி சௌத்ரி அவர்கள் போற வண்டியில சில பல கண்டிஷன்ல ஃபாலோ பண்ணல, அதனாலதான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்றத இந்த ஜீவா அவர்கள் கரூர் சம்பவத்துல இந்த டைலாக தூக்கி போட்டு இது பண்ணாரு பாத்தீங்களா, அதை லிங்க் பண்ணி இப்படி கமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்ததா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்பி சௌத்ரி அவர்கள் அந்த விபத்துல உயிரிழந்ததுக்கு திமுக மற்றும் அதிமுக சைட்ல இருந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கிறாங்க, இவங்க தான் காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஜீவா அவர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க விஜய்க்கும் தாவேகாவுக்கும் தான் சப்போர்ட் பண்றவரு. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அப்பா, அதாவது அவங்களுடைய அப்பா சௌத்ரி அங்க ராஜஸ்தான் போனாங்க பாத்தீங்களா, அப்படி இருக்கும்போது இவர் தானே விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணாரு. முத விஜய் அவர்களுக்கு வெளில விசில் அடிச்சு சூப்பர் தலைவான்னு சொன்னாரு. அவங்க அப்பா முடிச்சு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு திமுக மற்றும் அதிமுக ஆட்கள் இணைஞ்சு ராஜஸ்தான்ல பிளான் பண்ணி அவங்க அப்பா அவங்க முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பல வதந்திகள் சோசியல் மீடியால வளம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அது இந்த கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க, இது
சன்னு மற்றும் ரெட்டலை பண்ண வேலையாத்தான் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததா கரூர்ல இறந்தப்போ அதை வச்சு கிண்டல் பண்ணி படம் எடுத்தானே அப்ப தெரியலடா மத்தவங்க வழி. சோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சோ என்ன பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் வாயில இருந்து அந்த ஒரு எமோஷனா அந்த ஸ்பாட்ல வந்து அந்த ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி ஜீவா அவர்கள் அவங்க படத்துல வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு சில மக்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல அதுல ஒரு டயலாக போட்டு மீம்ஸா கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்றாங்கன்னா அது வேற. ஆனா சமூகத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க, எல்லாருக்கும் பிடித்த நடிகரா இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு நடிகர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா மக்கள்கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆகும், ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகும். அப்படிங்கும் போது அந்த சில பல வார்த்தைகளையும் சரி எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப ரொம்ப ஒரு பொறுப்போட ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஆனா நடிகர் ஜீவா அவர்கள் கரூர் சம்பவத்தில் 41 பேருக்கும் மேற்பட்ட இறந்திருக்காங்களே, அவங்களுடைய வேதனை வலி இல்லைங்க இது போட வேண்டாம், இது அவங்களோட கனெக்ட் ஆனது, அவங்க வலியோட கனெக்ட் ஆனது, இந்த டயலாக்ல படத்தை போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்ல தவறுனது ஜீவா அவங்களுடைய தப்பு, அந்த ப்ரொடக்ஷன் தப்பு, அந்த டீமோட தப்பு. ஆனா இப்ப ஜீவா அவர்கள் அப்பாவை இழந்துட்டு நிக்கிறாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் அப்பா அப்படின்றது எவ்வளவு முக்கியம். எல்லாருக்கும் அப்பானா அப்பாதான். சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆறுதல் சொல்லலாட்டியும் பரவாயில்ல, பட் இதை வச்சு கிண்டல் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பாரு, அப்பா போயிட்டாருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாரு. அதுல இருந்து அவரை மீட்டு கொண்டு வந்து அப்பா இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதப்பா, இந்த படத்துல இதெல்லாம் வைக்காதன்னு சொல்லலாம். அந்த மீட்டு கொண்டு வர்றதுக்குள்ளேயே திரும்ப திரும்ப அவரை போயிட்டு செஞ்சு இல்ல உனக்கு ஆவணும் படம் டைலாக் வச்சு இல்ல போ வலிக்குதான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை போட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி குத்துறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். சரி, நம்மளுடைய செய்தி சேனல்ல நம்ம போட்ட அந்த வீடியோல மட்டும்தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு மற்ற பெரிய பெரிய சேட்டலைட் சேனல் இருக்கும் பாத்தீங்களா, அங்கேயும் போயிட்டு மற்ற வீடியோஸ்லயும் போயிட்டு பாக்குறேன். அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி கரூர்ல டயலாக் வச்சல, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணு, உங்க அப்பாவை கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்களா, உங்க அப்பா டிரைவர் கண்டிஷன் ஃபாலோ பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரூர் சம்பவத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்ன அந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்கடா டயலாக்க அதை சொல்லியே எல்லா வீடியோஸ்லயும் ஜீவாவை போட்டு அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. ஜீவா அவர்கள் என்னதான் இந்த மாதிரி டயலாக வச்சு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்க அப்பா ஆர்பி சௌத்ரி அவங்க என்ன பண்ணாங்க, அவர் எவ்வளவு பெரிய நல்ல மனிதர். அவர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற பேர்ல அட்ரஸே இல்லாத பல இளம் டைரக்டர்களுக்கு படத்தை எடுக்க உன்னை நம்பி பணம் கொடுக்குறேன்டா அப்படின்னு கொடுத்து பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவருங்க. இப்ப நீங்க சொசைட்டில பாக்குற மிகப்பெரிய டைரக்டர் எல்லாமே அவர் போட்ட பிச்சைல, ஐ மீன் அவர் கொடுத்த சான்ஸ்ல தான் பெருசால வளர்ந்தவங்க. டெக்னீஷியன்ல இருந்து, லைட்மேன்ல இருந்து, எடிட்டர்ல இருந்து ஏகப்பட்ட குடும்பங்கள் அவங்களால வாழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் ஆர்பி சௌத்ரி. பட் அவருடைய இறப்புல ஜீவா பண்ண ஒரு மிஸ்டேக்கை வச்சு இந்த மாதிரி கிண்டல் பண்றது நல்லா இல்லைங்க. அவருக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம், தப்பு இல்ல. சோ ஜீவா பண்ணது ஒரு பக்கம் தப்பா இருந்தாலுமே அது இன்னொரு நாள் அவர் படம் நாளை பண்ண தோல்வி அடையுதா, ஒரு படம் வந்து ஃபிளாப் ஆகுது அப்படின்னா அப்ப நீங்க சொல்லலாம் படம் ஃபிளாப் ஆச்சா, கருவில் அந்த டயலாக போட்டல அப்படின்னு சொல்லிட்டு அதுல கிண்டல் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா அவங்க அப்பா இறந்ததை வச்சு ஃபாலோ பண்ணல பத்தியா, கண்டிஷன்ல ஃபாலோ பண்ணல, விசில் அடிச்சு சீடா அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்றது ரொம்ப தப்புங்க. ஏன்னா இதே நம்ம வீட்டுல நடந்து இன்னொருத்தன் கிண்டல் பண்றா அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும். சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்களை இனிமேல் அந்த மாதிரி கமெண்ட் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் அவங்க அப்பா முகத்துக்காச்சும் அவரை மன்னிச்சு விட்டுருங்க. எல்லா செய்தி சேனல்கள்ல ஜீவா அவங்க அப்பா இறந்த அந்த செய்திக்கு கீழே வந்து ஜீவாவை கழுவி ஊத்துன அந்த கமெண்ட்ஸை நாம எல்லாரும் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஜீவா அவர்களும் பார்த்திருப்பாங்க, அவங்க காதுக்கும் போயிருக்கோம். சோ இந்நேரம் ஜீவா அவர்கள் வந்து ரெக்ரெட் பண்ணிருப்பாங்க, நம்ம அவசரப்பட்டு நம்ம படத்தோட ஹிட்டுக்கு அந்த டயலாக வச்சுட்டோம் அப்படின்னு. இன்னொன்னு படம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், ட்ரெய்லர்ல மட்டும்தான் அந்த டயலாக வச்சிருக்காங்க, படத்துக்குள்ள ஆடியன்ஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. படத்துக்குள்ள அந்த டயலாக வைக்கவே இல்லை, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து தூக்கிட்டாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஜீவா இந்த மாதிரி டயலாக் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ப்ரொடக்ஷன் டைம்ல சைட்ல இருந்து இந்த டீம் ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அண்ணே இந்த மாதிரி டயலாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, உள்ள எடுத்து வைப்போனே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஹிட் பண்ண வேற வழி இல்லாம உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஜீவா அவர்கள் சரி வைங்க, ஏதோ படம் ஓடி மத்தவங்களுக்கு சம்பளம் எல்லாம் வந்து நல்லதான் அப்படின்ற மாதிரி அப்பனுக்கு பிள்ளையா இதை வேணா பண்ணிருப்பாரு. சோ நேரம் கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணிருப்பாருங்க. கரூர்ல அந்த துயர சம்பவத்துல 41க்கும் மேற்பட்ட உயிர்கள் இறந்ததுதான், நம்மளால அவங்களை திரும்ப கூட்டிட்டு வர முடியாது. அந்த உயிர்கள் இறந்து போனதுக்கு காரணம் அது யாரா வேணா இருக்கலாம். ஏன்னா டிஎம்கே சொல்றாங்க, தாவேகா சொல்றாங்க, இல்ல எதிர்கட்சி பாஜக ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. அது இப்ப வரைக்கும் அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கல, யாரு இதுக்கெல்லாம் மெயின் சதி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு காலம் தண்டனைகள் கொடுக்கும். பட் இப்போதைக்கு அந்த இறந்து போனவங்களுடைய குடும்பங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களுக்கு நீதி கண்டிப்பா கிடைக்கும். இந்த செய்தியை பாக்குற நீங்க யாரெல்லாம் இதே மாதிரி ஜீவாவை கழிவுகளை நீங்க ஊத்துனீங்களோ இப்ப இந்த செய்தியும் பார்த்திருப்பீங்களே. சோ இப்ப நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.